இப்போ நான் வந்து ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து உட்கார்றதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு திண்டு வந்து ஒரு சுவர் வந்து தடுப்பு சுவர் இங்கே கட்டியிருக்காங்க. அதனால் நான் இந்த இடத்துல நான் உட்கார்றேன். இந்த இடத்துல நான் வேடிக்கை பார்க்குறேன். இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? பேசாமல் வீட்டுக்கு போயிருப்பேன். உட்கார்றதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் போய் தான் உட்காந்துருப்பேன். அப்போது இந்த எனது வீட்டுக்கு வெளியே ஒரு உலகம் இருக்கிறது, ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நான் ரசிப்பதற்கு இங்கே விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னா உட்கார்றதுக்கு இடம் இருக்கணும். இந்த மாதிரி சாலை ஓரங்களில் வசிப்பிடங்களில் நிறைய உட்கார்றதுக்கான நாற்காலிகளை அமைங்க, அல்லது இந்த மாதிரி தடுப்பு சுவர்கள் ஒரு திண்ணைகளை அமைக்கணும். சாலை ஓரங்களில் மக்களின் பொதுவான இடங்களில் மக்கள் உட்காரணும், சும்மா உட்காரணும், உட்கார்ந்து இதை கவனிக்கணும். அப்போ தான் வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க. எல்லாம் வீடு தான் வாழ்க்கை, வீட்டுக்குள்ளே தான் வாழ்க்கை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கிக்கிட்டு கிடக்க மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மன அழுத்தத்தில் தான் மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. டிவி மொபைல் ஃபோன் இப்படியே இதுக்கெல்லாம் அடிமையாக போய் கிடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த அடிமைத்தனத்தை எப்படி போக்கணும்? வேறு அறிவுரையால் அடிமைத்தனத்தை போக்க முடியாது. டிவி பார்க்குறத குறைச்சிக்கோங்க, மொபைல் ஃபோன் பார்க்குறத குறைச்சிக்கோங்கன்னு சொல்லி அறிவுரை சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செய்ய வேண்டிய கடமை, இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் தெருக்களில் தெரு ஓரங்களில் முதல்ல அந்தந்த தெருக்காரங்க அந்தந்த தெருவில் கூட உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஒரு சாயந்தரம் ஆனால் அந்த தெருவில் ஓரமாக சாலை ஓரமாக ஒரு சேர் இருக்குது, ஒரு சிமெண்டில் செய்யப்பட்ட சேர் இருக்குதுன்னா அதில் வந்து உட்காரணும். அதுக்கு முதல்ல சேர் இருக்கணும்ல. இன்றைக்கி ஒருத்தர் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்க. அந்த தெருவில் என்ன இருக்குதுன்னு நடக்கிறதே தெரிஞ்சிக்க மாட்டேன். வீட்டை விட்டு வெளியில் வந்து உட்காரதுக்கே முதல்ல சேர் இல்லை. அப்போ அதை நிறைய அமைக்கணும். அப்போ தான் வீட்டை விட்டு மக்கள் வெளியில் வருவாங்க, வந்து உட்காருவாங்க. அப்போ தான் மன அழுத்தம் குறையும், வீட்டில் வன்முறைகள் குறையும். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தால் என்ன ஆகும்? வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் தான் அதிகமாகும். வாழ்க்கை நல்லா இருக்காது. சுதந்திரங்கிறது எதுன்னா, சுதந்திரமாக அலைகிறதும் கூட தான், சுதந்திரமாக போய் வெளியில் போயிட்டு வர்றதும் தான். அதான் சுதந்திரம். உடல் பருமன் ஏன் ஏற்படுது? வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாங்க. அதனால தான் உடல் பருமன் ஏற்படுது, நோய் வருது. மொபைல் ஃபோனே ஏன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? வீட்டுக்கு வெளியில் வந்தால் உட்கார்றதுக்கு இடம் இல்லை, விளையாடுவதற்கு மைதானங்கள் இல்லை. அப்போது வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி இருக்கைகள் நிறைய இருக்கணும். இப்படி தான் ஒரு வாழ்விடம் இருக்க வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ சேர் இருக்குது, வீட்டுக்குள்ளே சேர் இருக்குது, கட்டில் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வெளியில் எதுவுமே இல்லை. உட்கார்றதுக்கு ஒரு சேர் கிடையாது, ஒரு நாற்காலி கிடையாது, ஒரு பூங்கா கிடையாது, ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது. இதெல்லாம் இருந்துட்டாலே வீட்டை விட்டு மனிதர்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. உறவு முறைகள் ஏற்படும், பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுகிறதுக்கு நட்பு ஏற்படும், பழக்கம் ஏற்படும். அப்போது வந்து பேசுவதற்கு, மனசில் உள்ள விஷயங்களை பேசுவதற்கு உறவுமுறை ஏற்படும். இப்படித்தான் ஆரோக்கியமாக வாழ முடியுமே தவிர வேறு எப்படி ஆரோக்கியமாக வாழ முடியும்? அதெல்லாம் செய்யாமல் நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவே தெரியலை நமக்கு. எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறது, அதற்கு என்ன அடிப்படை, அதுக்கான ஒரு ரகசியங்களை தான் நான் இப்போ சொல்கிறேன். வீட்டுக்கு வெளியில் இருக்கைகள் அமைங்க. இந்த மாதிரி ஆலமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆலமரத்தை வந்து இதிலேயே மக்கள் நிறைய இருக்கைகளை சுற்றி அமைக்கணும். அப்போ இது சுத்தமாக இருக்கும். இங்கே மக்கள் நடமாட ஆரம்பித்தாங்கன்னா இது சுத்தமாயிட்டால் இங்கே பாம்பு எதுவும் வராது, பூச்சி எதுவும் வராது, விஷப்பூச்சிகள் வராது. அந்த மாதிரி இது ஒரு மகிழ்ச்சியான வாழ்விடமாக மாறும். இங்கே எவ்வளோ வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இதில் இருக்கைகள் இருந்துன்னா இந்த ஊர்க்காரங்க இங்கே வருவாங்க. இது ஒரு இருக்கைகள் அமைச்சு இதில் மக்களை உட்கார வைக்கணும். அதற்கு யோசிக்கணும். இதில் ஒரு சின்னதாக ஒரு குளம் அமைக்கலாம். இது ஒரு ஆறு, ஆக்சுவலாக இது ஒரு ஆறு கால்வாய். இந்த குளத்துக்கு போகிற கால்வாய் தான் இது. அப்போ இதெல்லாம் முறைப்படுத்தி அழகுபடுத்தி மக்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து உட்கார வச்சு புதுமையான விஷயங்களை, மேலான விஷயங்களை பேச வைக்கணும். இந்த வாழ்க்கையை அனுபவிக்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது இல்லாமல் மூட நம்பிக்கையில் மனிதர்களை வச்சுருக்காங்க. என்னப்பா நான் தப்பு பண்ணிட்டேன். நான் முதலமைச்சராக இருந்தேன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். நான் உண்மையிலே தப்புட்டேன். முதலமைச்சராக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அடிச்சு நான் நினைக்கிறதெல்லாம் பண்ணியிருப்பேன். இப்போ கூட எனக்கு கெட்டு போகல, ஆகலாமே, ஏன் முயற்சி பண்ணுவேன்.